இயேசுவே நல்லவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தருக்கு நன்றி. ஏசாயா 40:28. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் விசுவாசம் இல்லாமல் நாம் பேசிவிடுகின்றோம். தேவன் என் மேலே அன்பாயிருக்கிறாரா? எனக்காக எதையாகிலும் செய்வாரா? அல்லது என்னை விட்டு விலகி விட்டாரா? தற்போதைய சூழ்நிலையும் தாண்டவும் முடியாமல் தாங்கவும் முடியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கலாம். மனதளவிலும் உடல் அளவிலும் சோர்ந்து போய்விடுகின்றோம். ஆனால் கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. அவருடைய ஞானம் அளவிட முடியாததாக இருக்கின்றது. அவர் மீது நாம் வைக்கும் விசுவாசமும் நம்பிக்கையும், அது எப்பேற்பட்ட அடிமைத்தனத்தில் நாம் இருந்தாலும் தேவனால் நமக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை தர முடியும். நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும். நமக்கான காரியங்களை அவரால் செய்து முடிக்க முடியும். ஒரு பெரிய மாற்றத்தையும் அவரால் கொடுக்க முடியும். ஒருவேளை இன்று நாம் ஒரு மிகப்பெரிய காரியம் எப்படி நடக்கும் என்று அறிகுறியே இல்லாமல் இருக்கலாம். இப்பொழுது இருக்கிற காரியத்திற்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாதது போல் தோன்றலாம். நாம் தான் நமக்கு நடக்கவில்லை என்று சோர்ந்து போய்விடுகிறோம், இளைப்படைந்து விடுகிறோம். ஆனால் கர்த்தருக்கு அது மிகவும் லேசான காரியம். எப்பேற்பட்ட காரியங்களும் அசாதாரணமான வகையில் அற்புதமாக அவரால் செய்து முடிக்க முடியும். தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதற்கு முடிவை கொண்டு வருகிறார். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்தவர் நமக்கானதையும் சிருஷ்டித்திருக்கிறார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நீர் எங்களுக்கானதை சிருஷ்டித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.